என்ன வேணும் அப்படின்னு கேட்க எல்லா தேவதைகளும் சொன்னால இந்த மாதிரி பத்ராவோட தபஸ் வந்து இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே சொல்லிட்டு தேவதைகள்லாம் சொல்கிறா, நீங்கள் தான் எப்படியாவது அவனோட தபஸை வந்துட்டு ஏற்றுன்ட்டு அவனுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணணும், பத்ரா அவனோட பேரை சொல்கிற மாதிரி அவனுக்கு அனுகிரகம் கிடைக்கணும்னு ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட போயிட்டு தபஸ் பண்ணினாளா. இதை சொன்ன உடனே அவள் சொல்லி முடிக்கறச்சே கீழே பத்ராவனுடைய தபஸ் பூர்த்தி ஆயிடுத்து. பெருமாள் ஏத்துட்டார். எல்லா தேவதைகளும் வேற எதுவுமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம நேர ஓடி போனாலாம். மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயணன் ரெண்டு பேருமே வந்து பின்தொடர்ந்துட்டு போறா தேவதைகளை. கருத்மத விஷ்ணுவை வந்து தன்னுடைய கருத்மத்தானா கருட பகவான் விஷ்ணுவை தன்னுடைய தோள்களில் சுமந்துட்டு போறாராம். ஜெட் ஸ்பீட்ல விஷ்ணு பகவான் கீழ் இறங்கி வராராம். சங்கு சக்கரம் தனுஷ் எல்லா ஆயுதங்களும் தன்னோட பின்தொடர்ந்துட்டே வருது. ஆதிசேஷ இந்த இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நினச்சி கூட பார்க்காத பின்னாடியே கிளம்பி போறாராம். மொத்த வைகுண்டமும் காலியை எடுத்து எல்லாருமே இங்க இப்போ வராளாம். பத்ராவை காப்பாத்துறதுக்காக அத்தனை பேர் இணங்கி வாழாம். சிவபெருமான் ராமநாமத்தையே தூச்சு